எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ நல்ல முறையில் போயிட்டுருக்கு. கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க. நீங்கள் நல்ல முறையில் ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுசாக நிறைய உறவுகள் வர்றீங்க. சின்ன விவரம் சொல்லிக்கிறேன். என் பேர் ரமா பிரபா, மானாமதுரை. நான் ஒரு அதாவது ரொம்ப பெரிய லெவலும் இல்லை, ரொம்ப சிறிய லெவலும் இல்லை, ஒரு நடுத்தரமாக கோழி விற்பனை பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு எனக்கு மாதம் 10,000 ரூபாய் வருமானம் இப்போ இதிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்குங்க. சரிங்க, நம்ம இன்றைக்கி வீடியோ பற்றி பேசலாங்க. சரிங்க, எல்லோரும் நம்ம கோழி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. கிராமத்தில் எப்படி பார்த்துருப்போம், ஒரு கோழி ஒரு 10 குஞ்சு 12 குஞ்சோட திரியும் நம்ம பார்த்துருப்போம். அப்படி தானே நம்ம சின்ன வயசில் அப்படி தான் பார்த்துருப்போம். இந்த ப்ளூடிங் செட்டப்னால் என்னது, ப்ளூடிங் செட்டப்னால என்ன பயன், யாரெல்லாம் ப்ளூடிங் செட்டப் போடலாம், ஓகேவா? கோழியோட விட்டு நமக்கு காக்கா பருந்து கீரிப்பிள்ளை எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் வளர்க்குறவங்க தாராளமாக கோழி குஞ்சா கோழியோடு விடலாம். என்னால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் ப்ளூடிங் செட்டப்பில் வளர்க்கலாம் அப்படி, அதாவது இதெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து கோழி குஞ்சை அதாவது தூக்கிட்டு போய் வேஸ்ட் ஆகாமல் இந்த ப்ளூடிங் செட்டப் முறையை வளர்த்திங்கன்னா ஒரு 20 நாளில் கோழி குஞ்சு பெருசாகிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. சரிங்க, இந்த வீடியோவை பாருங்கள். இது என்னென்னா ஒரு அதிசயம்னே சொல்லலாங்க. எப்படின்னா, நாங்கள் சவுண்டு கேட்டுச்சுங்க. கோழி கொடுக்கல, கோழி குஞ்சுக்கு எனக்கு கொஞ்சம் அலைஞ்சிச்சு, புதுசாக பழக்கினதுங்க. அந்த சவுண்டை கேட்டோம்னாலே கிளிப்பில் கொஞ்சம் வரும். இது என்ன ஆயிடுச்சு, செட்டுக்குள்ளே இருந்துச்சு. நாங்கள் இங்கே செட்டிலேருந்து வெளியே உள்ளே போகும்போது செட்டுக்குள்ளே மாட்டிக்கிடுச்சுங்க. இது கண்டிப்பாக கீரி கூடு இல்லைங்க. நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தீங்க, என்னால் பதில் சொல்லவே முடியல. இது கீரி கூண்டு இல்லை. நான் நிறைய வீடியோவில் பழைய வீடியோவில் பார்த்தா தெரியும். நான் 20 நாள் குஞ்சுக்கு மேலே உள்ளதை இந்த கூண்டில் தான் நான் யூஸ் பண்ணேன், வெளியே வராத அளவுக்கு. முதல்ல நான் யூஸ் பண்ண கூண்டுன்னே சொல்லலாம். இது 2வது ஸ்டெப்பு கூண்டுங்க. மொதல் ஸ்டெப்பு கூண்டு 10 நாள் குஞ்சில் தனியாக போட்டிருந்தேன். 20 நாள், 1 மாதம், 2 மாதம் குஞ்சுகளில் இதில் தான் நான் வளர்த்து மொதல் இப்படி வெளியே வந்தேங்க. இந்த கூண்டுக்குள்ளே டக்குன்னு போயிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் அப்படியே கையை இதை வச்சு நல்லா அடைச்சி நிப்பாட்டிட்டோம், நான் வெளியே போகாத அளவுக்கு. இதுதாங்க உண்மை நிலவரம். நாங்கள் கீரி கூண்டுலாம் வச்சு பிடிக்கலைங்க. ஆனால் கீரி கூண்டுன்னு ஒன்று இருக்குது, நாங்கள் வாங்கலை. இந்த கூண்டில் கிடச்சிது. சரி, இது ஒரு 2-3 நாளைக்கு கிடந்து அப்படியே சாகட்டுன்னு விட்டுட்டோங்க. வேறு வழி இல்லை. எப்படியும் நமக்கு ஒரு நாளைக்கு 10 கீரிக்கு மேலே நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டு போகுங்க. ஒரு சில நேரம் சின்ன சின்ன குஞ்சுகளை பார்த்துச்சுன்னா கடிச்சு போட்டும் கொண்டுகிட்டே போயிடும். பெருசாக பூனை தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துச்சு. கீரிப்பில் சின்ன குஞ்சுக்கு நம்ம ப்ளூடிங் செட்டப் போடுறதுனால ரொம்ப அதுகளுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. கீரிப்பிள்ளைக்கு எப்பாவது 1-2 மாட்டு காலை கடிக்கும், கையை கடிக்கும், தப்பிச்சு ஓடிடும். மற்றபடி நம்ம அதுக்கு வலி கொடுக்கறதில்ல. இருந்தாலும் இன்றைக்கி சிக்கிட்டாங்க, பிடிச்சிட்டோங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே அதோட வாய் இந்த எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. பசங்கள்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்த்து கம்ப வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப வெறித்தனமாகவே இருந்துச்சுங்க. நம்ம கையை கொண்டு போயிட்டோன்னா அவ்வளோதான், நம்ம கடிச்சு போட்டு போயிடுற அளவுக்கு ரொம்ப வெறித்தனமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதை பார்க்க. அது எவ்வளோ கஷ்டப்படுமோ தெரியல, பாவம். இருந்தாலும் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்குங்க இந்த மாதிரி கிரியை. அதனால தாங்க நாங்கள் ஓரளவுக்கு ப்ளூடிங் செட்டப்லேயே வளர்க்குறோம். சரிங்க, நம்ம அடுத்து அதனால் அந்த கீரியோட எஃபெக்டை காமிச்சிட்டோங்க. சரிங்க, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வரலாம். கோழி வளர்ப்பில் முக்கியமானது என்னென்னா விற்பனை வாய்ப்புங்க. எல்லோரும் அவங்கவுங்க விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. எப்படின்னா, கோழி குஞ்சாக தான் நான் விற்பேன், பெருசாக தான் விற்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோழி வளர்ப்பில் சக்ஸஸே பண்ண முடியுங்க. ஒரு ஏமிங் வச்சுக்கணும். நம்ம கோழி குஞ்சாக கேட்குறாங்களா, ஒரு நாள் குஞ்சாக கேட்குறாங்களா, கண்டிப்பாக கொடுக்கலாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 1 மாதம் குஞ்சாக கேட்குறாங்களா கொடுக்கலாங்க, விடையாக கேட்குறாங்க விடையா, வளர்க்குற கேட்கலாம் இப்படி மட்டும் கொடுத்தா தான் நம்ம இதாக முடியும், அதாவது சக்ஸஸ் பண்ண முடியும். யாரையும் நம்பி நம்ம இறங்க முடியாது. சரிங்களா? எதனால் இதை மறுபடியும் நான் சொல்கிறேன்னா, கோழி குஞ்சை மட்டும் விற்கிறோன்னா அந்த கோழி குஞ்சு ஒரு சில புதுசாக வளர்க்குறவங்க மட்டும்தான் கோழி குஞ்சை தேடி வருவாங்க. இல்லை நிறைய இடம் இருக்கவங்க மொத்தமாக பெரிய லெவலில் கோழி பண்ண வச்சுருக்கவங்ககிட்ட கோழி எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? நம்ம மாதிரி சின்ன அளவில் பண்ணுறவங்க ஒரு 10 குஞ்சு கொடுங்க, 5 குஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. இல்லை விடையானா ஒரு 10 கோழி கொடுங்க, 5 கோழி கொடுங்கன்னு சொல்லி. திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணி கேட்டீங்க, யார் என்னன்னு தெரியல. திருப்பி நான் வெளியூரில் இருந்தேங்க. அப்போ கால் பண்ணியிருந்தேன். 1 வாரம் கழித்து கோழி எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான என்னென்ன வேணுங்கிறத வாங்கிக்கோங்க, விடையாக வாங்கிக்கோங்க. என்கிட்ட ஒரு 10-15 கோழி தான் முட்டையிடுறதுக்கு. ரொம்ப நன்றிங்க.